நம் வீடுகளில் முன்பெல்லாம் சிட்டுக்குருவிகள் கொஞ்சி விளையாடிய காலங்கள் வசந்தமாய் நம் மனதில் இருக்கும். சிட்டுக்குருவிகளை பார்க்கும்போது மனதுக்கு இதமாக இருக்கும். நம் வீடுகளில் சிட்டுக்குருவிகள் கூடு கட்டும் பொழுது அதை அக்கறையோடு கவனித்துக் கொள்வோம். இன்றைய தலைமுறைகள் சிட்டுக்குருவி என்றால் கூகுளில் தேடி புகைப்படத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய வாய்ப்புதான் உள்ளது. ஏனென்றால் சிட்டுக்குருவி எனும் பறவை இனம் மெல்ல மெல்ல அழிந்து வருகிறது. கிராமப் பகுதிகளில் கூட சுற்றுச்சூழல் பாதிப்பால் சிட்டுக்குருவிகள் இனம் காணாமல் போய்க் கொண்டிருக்கிறது. சிட்டுக்குருவி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் பறவை இனத்தைச் சேர்ந்த உயிரினமாகும். இந்தியா மற்றும் இலங்கையில் இவை வீட்டுக்குருவிகள், அடைக்கலக் குருவிகள், ஊர்க்குருவிகள், சிட்டுக்குருவிகள் ஆகிய பெயர்களால் அழைக்கப்படுகின்றன. இக்குருவிகள் உருவத்தில் சிறியவையாகவும் இளம் சாம்பல் கலந்த பழுப்பு நிறத்திலும் இருக்கும். சிறிய அலகு, சிறிய கால்களுடன் காணப்படும். இவை 8 முதல் 20 சென்டிமீட்டர் நீளமுள்ளவை. பழுப்பு சாம்பல், மங்கலான வெள்ளை என்று பல நிறங்களில் காணப்படும். கூம்பு வடிவ அலகுகளை பெற்ற இவை 30 முதல் 40 கிராம் எடை கொண்டவை. ஆண் பறவையிலிருந்து பெண் பறவை வேறுபட்டது. மேற்பாகம் தவிட்டு நிறத்தில் மஞ்சளும் கருப்பும் கலந்த கோடுகள் கொண்டிருக்கும். அடிப்பாகம் வெளுப்பாக இருக்கும். சிட்டுக்குருவிகளின் வாழ்நாள் சுமார் 13 ஆண்டுகளாகும். சிட்டுக்குருவிகள் மனிதர்கள் இருக்கும் பகுதிகளிலேயே வசித்தாலும் மனிதர்களோடு பழகுவதில்லை. இவற்றை செல்ல பறவைகளாக வளர்க்க முடியாது. மரத்திலும் வீடுகளின் மறைவான இடங்களிலும் வைக்கோல் போன்ற மெல்லிய பொருட்களைக் கொண்டும் கூடு கட்டி வசிக்கின்றன. இவற்றின் கூடுகள் கிண்ண வடிவில் இருக்கும். இவை குளிர்காலத்தில் கூட்டமாக ஒரு புதரில் ஒன்று சேர்ந்து இரவை கழிக்கின்றன. இக்குருவிகள் அனைத்துண்ணிகளாகும் தானியங்களையும் புழு பூச்சிகளையும் உணவாக உட்கொள்ளும். சில வகை குருவிகள் பூமொட்டுகளையும் உண்ணும்.